வியாசர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். வியாசர் என்ற பெயரில் பலர் இருந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக வேதவியாசர். அவர் யார் என்றால் வேதங்களை தொகுத்தவர். அதனால்தான் அவருடைய பெயரே வேதவியாசர். சென்னையிலே வியாசர்பாடி என்ற ஒரு இடமும் இருக்கிறது. அந்த வியாசரை வைத்துத்தான் இந்த பகுதியில் அவர் வாழ்ந்திருக்கலாம் என்ற கருத்தினால் வியாசர்பாடி என்ற பெயர் வைத்துள்ளார்கள். ஒரு ரயில் நிலையத்திற்கு, சென்னையில் சென்ட்ரல் நிலையத்திற்கு, பேசின் பிரிட்ஜுக்கு அடுத்த ரயில் நிலையமாக அது இருக்கிறது. இந்த வேதவியாசர் இராமாயணம், மகாபாரதம் மற்றும் 18 புராணங்களை அவர் எழுதியுள்ளார். அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக ஔவையார் ஔவை நடராஜன் என்பவர் ஒரு நல்ல ஒரு தமிழ் பேராசிரியர். அருமையாக பேசுவார், நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஔவையார் என்ற பெயரிலும் பலர் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஔவையார் 2 தொகுப்புகள் இருக்கிறது. நாலடியார், கொன்றைவேந்தன். நாலடியார் அல்ல, வேறொன்று. அதில் ஒன்று அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு 3 சொற்கள் தான். திருக்குறள் 2 வரிகள் கொண்டது, 7 சொற்களை கொண்டது. இது ஔவையார் எழுதியது. அறம் செய்ய விரும்பு, இப்படித்தான். அறம் என்றால் என்ன? அதிலே சின்னற பெரியற என்று சொல்வார்கள். இந்த வாளால் அறுக்கிறோமே, அது ஒரு அறம். பெரிய ர என்று சொல்வோம், அறம். அந்த அறத்திற்கு பெயர் தர்மம். அந்த ஔவையார் என்ன சொல்கிறார்? அறம் செய்ய விரும்பு. இது ஒரு கட்டளை அல்ல. இவர் சொல்கிறார், இதை நீ செய், செய்தால் செய், நல்லது, செய்யாவிட்டாலும் விடு என்பதுதான் அதனுடைய பொருள். கட்டாயம் இல்லை. அறம் செய்ய விரும்பு. நாம் பலவற்றை செய்ய விரும்புகிறோம். அதில் முக்கியமாக இந்த அறம் என்ற தர்மத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஔவையார் சொல்கிறார். அது நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்றால் எத்தனையோ காரியங்கள் நாம் வாழ்க்கையில் அன்றாடம் செய்கிறோம். இந்த அறம் செய்வதனால் என்ன தவறாக போய்விடப் போகிறது? இல்லையே. அறம் செய்தால் என்ன, தர்மம் செய்தால் என்ன? அதனால்தானே மகாபாரதத்திலே தர்மர் என்ற ஒரு கதாபாத்திரத்தையும் வேதவியாசர் அமைத்தார். எனவே அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். சினம் என்றாலே கோபம். அந்த கோபத்தை ஆற்ற வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். அதைத்தான் ஆறுவது சினம். இயல்வது கரவேல். ஈக்கமது ஈதல்
கைவிடேல். ஈதல் என்றால் கொடுப்பது, அறம் செய்வது, இது கொடுப்பது, தர்ம காரியத்தை செய்வது தான் என்று ஔவையார் பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலுமே பல கருத்துக்கள், வாழ்க்கை உண்மைகள் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தினால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது ஔவையாரின் கருத்து, என் கருத்தும் கூட. எனவே நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.